ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து பாப்பாவோட 1 டே ஃபுட் ரொட்டீன் விலாக் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பாப்பா வந்து சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க. 7 o'clock போலவே எழுந்துட்டாங்க. சென்னையில் பாஸ்ட் 2 டேஸாக வந்து இப்படி விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் அதேமாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஹேரு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சன் கூட இன்னும் அந்தளவுக்கு வரலை. ஸோ பாப்பா வந்து இந்த க்ரீனிஷு, இந்த பறவைங்க சத்தம்லாம் கேட்குறதுக்காக நாங்கள் டெய்லியும் பாப்பா எழுந்ததுமே நாங்கள் வந்து மேலே கூட்டு வந்தாச்சு. ஸோ 10 to 15 minutes வரைக்கும் நாங்கள் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். இன்றைக்கி வந்து நம்ம கேரட் ரவை உப்புமா நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் 4-5 எடுத்திருக்கேன். கேரட் வந்து சின்ன துருவலை போட்டு நல்லா நைஸாக துருவி எடுத்திருக்கேன். ரவை வந்து கீழே ரோஸ்ட் பண்ண ரவையாக எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து ஒரு 2 tablespoon அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணாமல் நான் கீ ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் சீரகத்துக்கு பதில் கடுகு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறுறதுக்காக. ஏன்னா பாப்பா ஆல்மோஸ்ட் 11th மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் டேஸ்ட்டு மாறுறதுக்காக நான் ஜீரகத்துக்கு பதில் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட வந்து நான் குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ணல, கொஞ்சம் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த தக்காளியில் இருக்க வாட்டர் வந்து நல்லா வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். இது கூட வந்து துருவி வச்ச வந்து நிறைய கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரவை கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறப்போ கேரட் வந்து ரொம்பவே ஹெல்த்து. ஸோ நான் கேரட் கைப்பிடி அளவு கேரட் வந்து நிறைய எடுத்திருக்கேன். அதில் கேரட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்க ரா ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் கேரட் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுலேயே வந்து கேரட் பாதி வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடும். ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு குக் ஆனால் போதும். இது கூட வந்து நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு வந்து நல்லா அந்த கொதிக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். ஏன்னா கேரட் ஆல்மோஸ்ட் நம்ம வதக்கிறதுலேயே வந்து பாதி வந்துடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வந்து நம்ம ரவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே வந்து நல்லா கலரி விட்டுக்குங்க. இல்லைனா வந்து ரவை அங்கங்கே வந்து கட்டி கட்டியே ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் நல்லாவே கலரி விட்டுக்குங்க. கொஞ்சம் இது மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதி வச்சதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 minutes வரைக்கும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அதை பாருங்கள் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு, ரவை சூப்பராக குக் ஆகிடுச்சு, கேரட் எல்லாமே வெந்துடுச்சு. வெங்காயம் தக்காளியுமே எனக்கு எதுவுமே தெரியல. நல்லா வெங்காயம் தக்காளி கேரட் சுத்தமாக எனக்கு தெரியல. எல்லாமே வந்து ரவையோடு சேர்த்து நல்லாவே இந்த கருவேப்பிலை மட்டும் தான் தெரியுது. கருவேப்பிலை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கணும், அது மட்டும்தான். ஸோ உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. கேரட்டில் இருக்க கலர் தான் வந்து ரவைக்கு கலர் கொடுத்துருக்கு. ஸோ நான் மஞ்சள் கூட இன்றைக்கி ஆட் பண்ணல. ஸோ வாங்க பாப்பா வந்து பசிட்டு இருக்கவங்க பாப்பா கொடுத்துடலாம். எப்போவுமே பாப்பா கொடுக்கும்போது தண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபுட் கொடுங்க. தண்ணி கொடுக்காம எப்போவுமே கொடுக்காதீங்க. பாப்பா பாருங்கள், டேஸ்ட்டு பார்க்குறேன் பாருங்கள். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த ஃபுட்டு. ஏன்னா வந்து ஸ்பைசிஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஃபுல்லாக கேரட் தான், கேரட்டில் இருக்க ஸ்வீட் டேஸ்ட்டு தான், கீ ப்ளஸ் கீயோட டேஸ்ட்டு தான். ரொம்பவே விளையாடிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு மார்னிங் வந்து பாப்பா சாப்பிட்றது போது அதை பார்க்குறது போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சமைச்சு கொடுத்து அவங்க வந்து ஃபில்லிங்காக சாப்பிட்றது, விருப்பப்பட்டு சந்தோஷமாக சாப்பிட்றதே ஒரு தனி அழகு தான். ஸோ வாங்க நண்பன் நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு என்ன பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து நல்லாவே ஆஃப்டர்நூன் வந்து தூங்கி எழுந்துட்டாங்க. ஒரு 12 o'clock போல் தான் எழுந்தாங்க. எழுந்துட்டு பாப்பாவை நல்லாவே குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷப் பண்ணியாச்சு. நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. மார்னிங் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 10 o'clock போல் தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்தேன்னா, நான் மாதுளப்பழம் ஜூஸ் தான் கொடுத்துட்டு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு ஆல்மோஸ்ட் 2 hours நல்லாவே தூங்கிட்டு 12 o'clock எழுந்துட்டாங்க. எழுந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் குயிக்காக நம்ம பண்ணுறது தான். நம்ம வந்து பருப்பு சாதம் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் பாப்பாவுக்கு வந்து பருப்பு சாதம் கொடுத்து. ஸோ இன்றைக்கி நம்ம பருப்பு சாதம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பவுலில் வந்து ஒரு 2 tablespoon அரிசியும் 2 tablespoon வந்து மைசூர் தால் ப்ளஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லாவே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கேன். எந்த டஸ்ட்டுமே இது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. திருப்பி தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour நல்லா சோக் பண்ணுங்கள். நல்லா சோக் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் 4-5 எடுத்திருக்கேன், பூண்டு வந்து 4 பல்லு எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம வந்து அரிசி பருப்பு நல்லாவே ஊறியிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்கணும், அப்போ வந்து சீக்கிரமாக வேகும். இது கூட வந்து நான் ஒரு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் 1 tablespoon, ஜீரகம் 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட்
சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பெருங்காயம் கம்பல்சரி போடுங்க. இந்த பருப்பு சாதத்துக்கு வந்து பெருங்காயம் தான் வந்து ஸ்மெல் நல்லா வந்து அந்த ஒரு அரோமா கொடுக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ 4 to 5 விசில் கிட்ட நல்லா விட்டுக்குங்க. அப்போ நல்லாவே ஸ்மாஷ் ஆகி வரும். ஸோ லிட் ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே வெந்துடுச்சு. தண்ணியும் வந்து நல்லா தாராளமாக வச்சுட்டேன். இதோ பாருங்கள், இது மாதிரி நீங்கள் வந்து இந்த குழி கரண்டி வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணாலே வந்து நல்லா பருப்பு நல்லா சூடாக இருக்கும் போது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இது மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் பிளெண்ட் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. பருப்பு தால் மட்டும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பாப்பா பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரொம்ப லிக்விடாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இது வந்து சுட சுட இருக்குது. இது ஆற ஆற வந்து பருப்பு சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நல்லா தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க. ஸோ கீ வந்து ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் பாப்பாவுக்கு. இதை பாருங்கள், பாப்பா ரெடி ஆகிடுறாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஃபுட்டு கொடுங்க. அவரோட ஃபேவரட் இது. பட் நான் இதை செஞ்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. இது வேணும் குயிக் ரெசிபி தான். இது டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம ஆப்ஷனல் கேரட் கூட நான் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி மார்னிங் கேரட் கொடுத்ததுனால இது கூட நான் கேரட் ஆட் பண்ணல. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணுறதை பாருங்கள் எவ்வளோ குஷியாக வந்து விளையாட்டு சாப்பிட்டே இருக்காங்க. இந்த பருப்பு சாதத்தை கூட நெய் சேரும் போது சூப்பராக இருக்கும் சாதம். நம்மளே சாப்பிட்லாம். டாட்லர் கூட 4 இயர்ஸ் கிட் இருக்கா எனக்கு, பெரிய பொண்ணு. அவள் பேர் தானியா, இவள் பேர் தாகிரா. இவளுக்கு வந்து 10 மந்த் ஆகுது. அவளுமே வந்து இந்த பருப்பு சாதம்னா இன்னுமே வந்து விருப்பப்பட்டு விரும்பி சாப்பிடுவாள். நான் அவளுக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எவ்வளோ லிக்விடாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கட்டியாகிடுச்சு. ஸோ வந்து பருப்பில் நல்லா வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து கார்போஹைட்ரேட் வந்து உருளைக்கிழங்குல இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த பருப்பு சாதம் வந்து வெயிட் கெயினுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ 6+ மந்த்லேயே வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பியூரிலாம் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து சத்து மாவில் வந்து நிறைய பருப்பு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நைட் டின்னர் என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். நைட் டின்னருக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து அவுல் வாழைப்பழம் போட்டு கஞ்சி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் அவல் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா தண்ணி ஊற்றி டர்ட் செல் எதுவுமே இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பியூராக வரணும். திருப்பி தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழம், ஏலக்கி வாழைப்பழம் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து 6 மந்த்லேருந்து நான் வந்து ஏலக்கியும் செவ்வாழைப்பழம் மட்டும்தான் கொடுக்குறேன். வேறு எந்த பனானாவும் நான் கொடுத்தது இல்லை. அது 2 தான் அவளுக்கு வந்து செட் ஆச்சு. ஸோ 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து அவல் வந்து நல்லா ஊறின அவல் தண்ணியோட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி கஞ்சி தான் காச போகிறோம். ஸோ தண்ணியோட ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. குறைலாம் இருக்கக்கூடாது. நல்லாவே பிளெண்ட் ஆகிருக்கணும். நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து பிளெண்ட் ஆகிருக்கணும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் வந்து டக்குன்னு வேகும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாப்பா கொடுக்கும்போது. இதுக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கீ சூடானதுமே வந்து இந்த கஞ்சி நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்து மிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பாருங்கள், ஆட் பண்ண உடனே நல்லாவே தெரிக்கும். இது மாதிரி வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இல்லை டக்குன்னு வந்து கீழே அடி பிடிச்சிடும். கீ வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த கஞ்சி கூட வந்து கீ வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு கலரி விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிட்ட போகாதீங்க. இது வந்து அவள் வந்து தெரிக்கும் போது மேலாம் பட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ வந்து தூரமாக வச்சு பார்த்துங்க. இது பாப்பா பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. இது நல்லாவே கூல் பண்ணிவிட்டு பாப்பா கொடுங்க. நைட்டில் இந்த ஃபுட்டு கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே தூங்குவாங்க. பாப்பாங்களுக்கு இங்கே நிறைய ரெசிபி எங்கள் பாப்பா சாப்பிட மாட்டுறாங்க, வெயிட் ஏற மாட்டேங்குது, உங்கள் பாப்பாவுக்கு என்ன வெயிட் இருக்குன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என் பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து 8 kgயில் இருக்கா. ஸோ நைட்டில் வந்து நம்ம ஃபில்லிங்காக கொடுத்தா குழந்தைங்க நல்லாவே தூங்குவாங்க. இது கொடுத்து நான் ஒரு 1 hour கழிச்சு வெறும் ப்ரெஸ்ட் ஃபீட் மட்டும்தான் பண்ணுவேன். வேறு எந்த அடிஷ்னல் ஃபுட்டும் நான் பாப்பா கொடுக்க மாட்டேன். நல்லாவே தூங்கும். ஒரு 5 to 6 hours வரைக்குமே பாப்பா நல்லா தூங்குவோம். அதுக்கப்புறம் தான் எழுதுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோஸ் வந்து மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ வந்து நீங்கள் இந்த அவளுக்கு நாட் அவளுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து ஒயிட் அவலும் ஆட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.